அனைவருக்கும் வணக்கம். நேற்று 18 ஜூலை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 19 ஜூலை. இந்த 2 நாளில் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனலில் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதுமாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. ஸோ அதனால் டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி சில மிஸ்டேக் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நானும் உங்களே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. ஸோ வாங்க முடிவுல போயிடலாம். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 1476 காயின் பேஸு, 30,783 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 5%, நெட் ப்ராஃபிட் 76% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் ஒரு காரணம். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய பங்கு மாஸ்டெக் லிமிடெட். 2494 காயின் பேஸு, 92 கோடி ப்ராஃபிட். இயரில் 13% சேல்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். கரண்ட் பேஸ் 32, 269 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 48% வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 3.38 இருந்தது, இப்போ 3.34 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.96 இருந்தது, இப்போ 0.91 குறைச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் சிந்த். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். 1426 கரண்ட் பேஸு, 14,456 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 16% வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ எந்த மாற்றமும் இல்லை. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்திருக்கு. 0.39 இருந்தது, இப்போ 0.41 உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட். 795 கரண்ட் பேஸு, 581 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 16% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 15% வந்திருக்கு இயரில். கிராஸ் என்பிஏ 2.28 இருந்தது, இப்போ 2.47 வந்திருக்கு. நெட் என்பிஏ 0.74 இருந்தது, 0.88 வந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ வந்தது வருத்தமான விஷயம். மற்றபடி ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட். 263 கரண்ட் பேஸு, 200 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% டவுனு, நெட் ப்ராஃபிட் 46% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஓவரால் டவுனு. கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா 2.60 இருந்தது, 2.78 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.29 இருந்தது, இப்போ 0.45 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரொம்ப உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டும் டவுன் ஆகிருக்கு கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. 146 கரண்ட் பேஸு, 4,428 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 22% வந்திருக்கு இயரில். கிராஸ் என்பிஏ 3.60 இருந்தது, இப்போ 3.52 குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.63 இருந்தது, 0.62 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். 39 கரண்ட் பேஸு, 1,111 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 76% வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ 2.14 இருந்தது, இப்போ 1.97 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.37 இருந்தது, 0.32 குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது எஸ் பேங்க். 20 கரண்ட் பேஸு, 809 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% டவுன் ஆகிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 57% வந்திருக்கு. அதர் இன்கம் உயர்ந்திருக்கு, அதுவும் ஒரு காரணம். கிராஸ் என்பிஏ எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நெட் என்பிஏல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஜேகே சிமெண்ட்ஸ் லிமிடெட். 6,498 கரண்ட் பேஸு, 324 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 75% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட். 203 கரண்ட் பேஸு, 701 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 2% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேசாய் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட். 295 கரண்ட் பேஸு, 15 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 58% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனு. இது முழுக்க என்னோட கருத்தை தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த சூப்பர் ரிசல்ட்டுனா மேலே போகிறதும் டவுன் ஆனால் கீழே போகிறதுங்கிறது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். 436 கரண்ட் பேஸு, 2,204 கோடி ப்ராஃபிட். நல்லா பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குது. பட் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சேல்ஸ் 5% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 7% டவுன் ஆயிருக்கு. இப்போ அந்த கடந்த இயராக கம்பேர் பண்ணோம்னா. இந்தியா மேட் என்டர்மேஸ் லிமிடெட். 2,653 கரண்ட் பேஸு, 154 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 35% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெட். 1,034 கரண்ட் பேஸு, 2,209 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் 154% வந்திருக்கு. அதர் இன்கம், ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெண்டுமே வந்திருக்கு. இதுதான் நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு காரணமாக இருக்குது. ரூட் மொபைல் லிமிடெட். 961 கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 59 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 5% டவுன் ஆயிருக்கு இயரில் கம்பேர் பண்ணும்போது. நெட் ப்ராஃபிட் 27% டவுனு. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது.
இருந்தாலும் கம்பெனி 56 கோடி 59 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பேரிஷனுங்கிறது வழக்கமாக பண்ணுறது தான், இயரில் குவார்ட்டரில் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் மொபைல் லிமிடெட் 961 ரூபா கரண்ட் பேஸு, 3 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 23 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் 952 ரூபா கரண்ட் பேஸு, 148 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு இயரில். ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 6 ரூபாயும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.5% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 24 ஜூலை 2025. செக்டர் வந்து டைரி ப்ராடக்ட்டு. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட்டுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 38 ரூபா கரண்ட் பேஸு, 1284 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 36% வந்திருக்கு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 3.18 இருந்தது, இப்போ 3.13 கொடுத்துருக்காங்க. நெட் என்பிஏ 0.55 இருந்தது, 0.49 கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ நல்லா கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டும் தராங்க. ஒரு ஷேருக்கு 20 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% வருது. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. செக்டர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க். HDFC பேங்க் லிமிடெட் 1957 ரூபா கரண்ட் பேஸு, 17,090 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். பட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த வருஷத்தோட 1% வந்து டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அதே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிராஸ் என்பிஏ 1.33 இருந்தது, இப்போ 1.40 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 1.43 இருந்தது, சரி 0.43 இருந்தது, இப்போ 0.47 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டுமே உயர்ந்திருக்கு. ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் டவுனாக தான் இருக்குது HDFC பேங்க்கோட ரிசல்ட்டு. அதுமாதிரி சொன்னாங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் போனஸு ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்டாக 5 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. போனஸாக பார்த்தீங்கன்னா 1:1 போனஸ் தராங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% கிட்ட வருது. ஏன்னா 5 ரூபா டிவிடெண்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபா கிட்ட இருக்குது. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2025. இது வந்து டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு. போனஸ் வந்து 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தருவாங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். அந்த போனஸ்க்கான ரெக்கார்டு வந்து 27 ஆகஸ்ட் 2025. ஸோ டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 25 ஜூலை. போனஸ்க்கான ரெக்கார்டு வந்து 27 ஆகஸ்ட். செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க் HDFC பேங்க். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது சியாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி லிமிடெட் 907 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 22 ஜூலையில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலு 2 ரூபா 25 பைசா இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க ஃபெப்ரவரியில். இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் லிமிடெட் 771 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 23 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 3 ரூபா 45 பைசா 2023 டிவிடெண்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் தரப்போகிறாங்க. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 4 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து ரெஸ்டாரண்ட். GHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 1271 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 24 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா போனஸு ஸ்ப்ளிட்டு ரெண்டுமே கொடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. ஸ்பேஷலி பார்த்திங்கன்னா 10 ரூபாயாக இருக்குது. ஸோ அதை மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதோட போனஸும் தர வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துறேன். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 வீக் லோ பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா. 20 ரூபா இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 1271 ரூபா இருக்குது. இந்த ஸ்டாக்கோட கிராஃப் பார்த்திங்கன்னா அப்படி கீழேருந்து மேலே தான் போயிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க ஸ்டாக் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு. கரூர் வைஸ்யா பேங்க் லிமிடெட் 268 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 24 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் போனஸ் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம HDFC போனஸ் கொடுத்த மாதிரி இவங்களும் போனஸ் தர போகிறாங்க. அதோட ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 1:1 தராங்களா இல்லை 1:2:1 தராங்களா எப்படி தராங்கிறத பார்க்கலாம். பட் கம்ப்யூட்டர் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க். மேனன் பேரிங் லிமிடெட் 126 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 25 ஜூலையில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிவிடெண்ட் தான் தருவாங்க. பட் 100 ரூபாக்குள்ள ஒரு ஸ்டாக்கு. இதேமாதிரி இன்னொரு கம்பெனியும் இருக்குது மேனன் பிஸ்டன், ரெண்டுமே ஒரே குரூப் ஆஃப் சேர்ந்த கம்பெனி. ஓரளவுக்கு டீசெண்டான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான கம்பெனியாக இருக்காங்க. செக்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. நம்ம மேனன் பேரிங் லிமிடெட். எதுக்கு இந்த குறிப்பு சொல்லணும்னா நண்பர் ஒரு மேனன் பிஸ்டனை பற்றி கேட்டிருந்தார், அதுக்காக தான் இந்த குறிப்பு. பட் ஸ்லோ மூவிங் ஸ்டாக், ரொம்ப பெருசான ரிட்டர்ன் தந்தால் வாய்ப்பே இல்லை, ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஜோடியாக் வெஞ்சர்ஸ் லிமிடெட் 9 ரூபா 31 பைசா, அதாவது பெனி ஸ்டாக்கு 9 ரூபா ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 25 ஜூலையில் வந்து போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா கன்சல்டிங் சர்வீஸில் இருக்காங்க ஜோடியாக் வெஞ்சர்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னொரு குறிப்பு சொல்கிறேன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் இந்த குறிப்பெலாம் சொல்கிறேன். மற்றபடி நியூஸ் அதிகமாக மாதிரி இந்த குறிப்பெலாம் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஸோ ஜோடியாக் பார்த்திங்கன்னா என்னென்னா ரீசெண்டாக தான் ரைட் இஷ்யூ முடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாக பெருசாக ஒன்றும் இல்லை. ரீசெண்டாக நம்மகிட்ட வந்து ரைட் இஷ்யூ மூலமாக மணியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்லேருந்து.
திரும்ப டிவிடெண்டும் தர போகிறாங்கிறாங்க. என்னன்னு தெரில. நேற்று தான் ரெக்கார்ட் முடிஞ்சுது. 18 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு இந்த ரைட் இஷ்யூக்கு. ஸோ நம்மகிட்ட வாங்கின பணத்தை நம்மளுக்கே திருப்பி தர போகிறாங்களா என்னன்னு தெரில. இந்த பெனி ஸ்டாக்கில் வர ரைட் இஷ்யூவும் டிவிடெண்டும் பார்த்திங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரெண்டுமே ஒன்றா வந்தா. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2745 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 26 ஜூலையில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் வந்து 31 ஜூலை 2025. செக்டர் வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, 4 ரூபான்னு. ஸோ மேற்கொண்டு இது 3ஆவது டிவிடெண்டாக இருக்கும். ப்ரீமியர் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1057, 26 ஜூலையில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தான் செக்டாரு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 50 பைசா கொடுத்துருக்காங்க. அபிராமி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் இந்தியா லிமிடெட் 45 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 28 ஜூலையில் போர்ட் மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டார் வந்து என்பிஎஃப்சி போன வருஷம் 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் என்ன கொடுப்பாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இர்கோன் இன்டர்நேஷனல் லிமிடெட் 187 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 755 கோடியே 78 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். அதே இர்கோனுக்கு இன்னொரு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா 471 கோடியே 29 லட்சம், இன்னொன்று வந்து 642 கோடி. ரெண்டுமே கொடுத்தது மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் MMRDA. விகாஸ் ஈகோடெக் லிமிடெட் 2 ரூபா 37 பைசா பெனி ஸ்டாக்கு. 28 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பாலிகேப் இந்தியா லிமிடெட். டாடா பவர் கம்பெனி 408 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 110 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது NHPC லிமிடெட். வாரி எனர்ஜி லிமிடெட் 3122 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு வந்து 500 மெகாவாட்டுக்கான சோலார் மாடல் சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர் நினைக்கிறேன். கொடுத்தது ஒரு இன்னொரு கஸ்டமர். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கஸ்டமர். பேரையும் மென்ஷன் பண்ணல. இன்டர்நேஷ்னல் ஆர்டரு. ஸோ இவங்க எல்லாம் மெகாவாட்லாம் சொல்லுவாங்க. மெகாவாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. HEC இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 159 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 கோடியே 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷன். டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 158 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 47 கோடியே 77 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட். குளோபல் சிவில் ப்ராஜெக்ட் லிமிடெட் 87 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 122 கோடியே 99 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் மேற்கொண்டு இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 191 கோடிக்கும் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ 122 191 தெரியல. பட் இந்த டெண்டர் வந்து அனௌன்ஸ் ஃப்ளோட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா NBCC இந்தியா லிமிடெட். ஸோ NBCCலேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு குளோபல் சிவில் ப்ராஜெக்ட்டுக்கு. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. ஜூலை 1 தான் லிஸ்டான கம்பெனி. நல்ல ஒரு லிஸ்டிங் என்னன்னு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். BEML லிமிடெட் 4402 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 185 கோடியே 65 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. EMS லிமிடெட் 634 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 98 கோடியே 79 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது UP ஜல் நிகம் லிமிடெட். BL கஷ்யப் அண்ட் சன்ஸ் லிமிடெட் 68 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 157 கோடியே 26 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது மானியாத்தா ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதோட நியூஸ் முடிஞ்சது. அதேமாதிரி 21 ஜூலை அதாவது திங்கட்கிழமை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய சில ஸ்டாக்கை பார்த்துடலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட், இந்தியா IDBI பேங்க், கிறிசைல் லிமிடெட், யூகோ பேங்க், டொட்லா டைரி, வெண்டண்ட் இந்தியா லிமிடெட், பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட். இவங்களாம் வந்து 21ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கும் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.